அங்கே போகிறது யார்? நம்ம அஞ்சலக்கா தானே? என்ன காலையிலே குளிச்சு வாரி எடுத்து பூலாம் வச்சாச்சு. அக்கா, அக்காவ் சொல்லுடி சிட்டு, நீ கூட்டதே எனக்கு கேட்கல. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கதை? காலையிலே தலையில் பூலாம் முடிஞ்சாச்சு, படைச்சிட்டிங்களோ? இல்லடி, ஆனா சமைச்சிட்டேன், இதுக்கப்புறம் படைக்கணும். என்னக்கா, நான் இன்னும் ஏந்து பல்லே விளக்கல, அதுக்குள்ளே படைக்க போகிறேங்கிறீங்க? அதுவா சிட்டு, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லை, காலையிலே படைச்சு முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கானும் எங்கள் அண்ணனை போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம். எங்கள் அண்ணன் அன்னைக்கு வந்துட்டு போனார்ல, உங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டுட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வான்னு சொன்னார். ஓ, அதான் ஆள் சிட்டா கிளம்பியாச்சு. ஆமாண்டி, எங்கள் அண்ணனுக்கு வேற இலை கொழுக்கட்டை பிடிக்கும். வருஷம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிக்கிட்டே சாப்பிடுவேன், எங்கள் அண்ணனுக்கு இலை கொழுக்கட்டை பிடிக்கும், எங்கள் அண்ணனுக்கு இலை கொழுக்கட்டை பிடிக்குன்னு. அதான் சொன்னார், இன்னைக்கு எல்லாரும் லீவில் இருக்கோம், பசங்களும் லீவில் இருக்குது, உங்கள் அண்ணனுக்கு இலை கொழுக்கட்டை பிடிக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன், செய்ய எடுத்துகிட்டு போய் நேரில் பார்த்து கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொன்னார். சரி, நான் ஆசையாக காலையிலேருந்து பறந்து கட்டிட்டு வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். அம்மா வீட்டுக்கு போவேன், எந்த பொண்ணுக்கு கசக்க போது சொல்லுங்கள். சரிடி, நான் போகிறேன். வேலையை கடகடன்னு முடிச்சாதான் இன்னைக்கு கிளம்ப முடியும். பிள்ளைவெல்லாம் தூங்கிட்டு இருந்தது, எந்த குளிங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் 2 எனக்கு கருவேப்பிலை வாங்கிட்டு போகணும். சரிக்கா, போயிட்டு வாங்க. நீ என்னடி பிள்ளையாரெலாம் வாங்கிட்டியா, சமைச்சிட்டியா? நீங்கள் வேற அதெல்லாம் எங்கள் மாமியார் பார்த்துப்பாங்க, நான் போய் அட்டன்ஸ் போட்டால் போதும். நல்ல நாள் கெட்ட நாளையாச்சும் ஏதாவது வேலை செஞ்சு பழகடி சிட்டு, அப்போ தான் அவங்களுக்கும் ஒத்தாசை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அவங்க தலையிலே ஒரே ஒரே வேலையை கட்டினீங்கன்னா பாவம்ல. சரிக்கா, சரிக்கா, காலையிலே அட்வைஸ் பண்ணாதீங்க, நீங்கள் கிளம்புங்க. இந்த அக்கா இப்போ தான் சந்தோஷமாகவே இருக்காங்க. என் தம்பி வேட்டி சட்டெல்லாம் கட்டிக்கிட்டு நல்லா ஜம்முன்னு மாப்பிள்ளை கணக்காக இருக்கியே. அப்படியே பாட்டி, நல்லா இருக்கனா? ஜம்முன்னு இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். எங்கே கிளம்பிட்டீங்க சார் இப்போ காலையிலே? நடுவில் இருந்த இவரை நோட் பண்ணாத விட்டுட்டோம். பாட்டி மாப்பிள்ளை கணக்காக இருக்கணும்னு கொஞ்சம் மெய் மறந்து போயிட்டோம். இப்போ வந்து மூஞ்ச நார்மலாக வச்சுட்டு பேசணும், இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு பேசக்கூடாது. அது ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு பயிலெல்லாம் சேர்த்து தெருவில் பெரிய பிள்ளையார் வைப்போம்ல, அதை செலிப்ரேட் பண்ண தான் கிளம்புனேன். போனமா வந்தமான்னு இருக்கணும், இருக்கிறடி தெரியாமல் வரணும். அதெல்லாம் வருவாங்க, சாமி கும்பிட கூப்பிட்டா நீங்கள் என்ன அவன்கிட்ட கதை பேசிகிட்டு இருக்கீங்க? சரி சரி, சாமி படம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டல, அப்புறம் தேங்காய் உடைக்கல மாங்காய் உடைக்கலன்னு கதை சொல்லுவேன். எடுத்து வச்சுட்டேன். இந்த வருஷம் என் பொண்ணு நல்லபடியாக படிப்பை முடிச்சுட்டு வந்துடணும். பொண்ணுக்கு இந்த வருஷமாவது நல்லபடியாக மாப்பிள்ளை அமைச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இந்த வருஷம் நல்லபடியாக படிப்பை முடிச்சுட்டு வரணும். என் பேத்திக்கு இந்த வருஷம் ஒரு நல்லது நடக்கணும். என் பேரன் இன்னும் வாழ்க்கையில் நல்லா படித்து முன்னேறணும். கடவுள்கிட்ட நம்ம போடுற ஒரே அப்ளிகேஷன், இந்த வருஷமாச்சு நம்மளுக்கு ஒரு ஃபிகர் செட் ஆகணும். கடவுளே எல்லாரையும் நல்லபடியாக வைப்பா, நோய் நொடி இல்லாமல். அப்போ என் ஆஸ்பத்திரிக்கு யார் வருவா? என் பொண்டாட்டி ஓவராக தான் வேண்டுவா. சரி, சாமியை டிஸ்டர்ப் பண்ணாது போதும். சுண்டலும் கொழுக்கட்டையும் எடுத்து கொடு, நானும் கிளம்பணும். என்ன இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருக்கக்கூடாதா? போலீஸ்க்கும் டாக்டருக்கும் என்றைக்குமே லீவு கிடையாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க நீ. சரி, எடுத்து தரேன், சொன்னால் கேட்கவா போகிறீங்க? ஏன்னா நம்ம பொண்ணு வந்துருவாள்ல இந்த மாதம். வந்துருவா, எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் பேசியிருக்கேன், அங்கே ஜாயின் பண்ணுற வேலை தான். ஒரு 1 இயர் அங்கே ஒர்க் பண்ணானா அதுக்கப்புறம் அவள் ட்ரெயின் ஆகிடுவா, நம்ம ஹாஸ்பிட்டல்லே அவள் இருக்கலாம். சரி சரிங்க, அவளுக்கு நல்லபடியாக ஒரு வாரம் கிடச்சி கல்யாணம் நடக்கணும். உடனே அவளை தள்ளி விட ட்ரை பண்ணாது, இப்போ தானே டாக்டர் இருக்கா, அவள் கொஞ்ச நாள் சர்வீஸ் பண்ணட்டும். அதெல்லாம் இல்லடா தம்பி, பொம்பளை பிள்ளைய நேரங்காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறத பற்றி யோசிக்கிறீங்களா? கேட்டா சின்ன பையன். சரி, அக்காவுக்காச்சும் கல்யாணம் நடக்கட்டும். கல்யாணம் நடந்துச்சுன்னா அதில் வர ஃபிகர்லேயும் ஒன்று நம்மளுக்கு செட் ஆகுதான்னு பார்க்கும். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பையலோட அப்படியே சாமி கும்பிட்டு வரேன். சரிடா, பார்த்து போயிட்டு எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் அங்கே தெருவுக்கு தெருவு அடிச்சுட்டு நிற்கிறதே வேலையாக போச்சு. நான் வந்துடுவேம்மா. ஊரே சாமி கும்பிட்டு முடிச்சிருச்சு, இவ இப்போ தான் சிவி சிங்காரிச்சுட்டு வரா. என்னத்தை என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? பெரியவங்க நீங்கள் இருக்கீங்க, எல்லா வேலையும் பார்த்துப்பீங்கன்னு தான் நான் தைரியமாக இருக்கேன். அவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமேம்மா. சரிம்மா, சாமி கும்பிடலாம் வாங்க. ஏன் நல்ல நல்லதுமா அவள்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்க? ஆமா பாட்டி, எங்க அம்மா எப்பயுமே இப்படிதான். நீங்க வந்து எதுவும் நினைக்காதீங்க. சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட இவளுக்கு இருக்கா பாரு. சண்டை போட்டுட்டா மட்டும் அப்படியே கிழிச்சிட போகிற மாதிரி. அவளை தானே திட்டுறோம், சில மாதிரி நிற்கிறா பாரு. அத்தை, திருப்பி வீரவாசனம் பேசினா அடுத்த வாட்டி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதை நான் பேச விரும்பலை, வேலை செய்யவும் விரும்பலை. இவளாம் மனசு கிடையாதுமா, இவகிட்ட பேசினா நம்ம ஆவியும் ஜீவனம் போயிடும். நான் எடுத்து வைக்கிறேன், சாமியை கும்பிடுவோம். ஒரு நல்ல முடிவு. எல்லாம் நல்லா சாமியை கும்பிட்டுக்குங்க. உன் பொண்டாட்டிக்கு நல்ல புத்தி வரணும்னு கும்பிட்டுக்கடா. சாமி சொன்னால் மட்டும் காதை முடிக்க தான் போகுது இவளை பற்றி. வேறாண்டி நல்லா வேண்டிக்க, இந்த வருஷம் நல்லா ஸ்கூல் போகணும், படிக்கணும்ன்ட்டு. சரிங்க பாட்டி. நான் ஒரு சிறந்த மருமகள். சாமி என்ன வேண்டும் தெரியுமா? எங்கள் மாமியார் நல்லா இருக்கணும், அவங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், கை கால் தெம்போடு இருக்கணும், கடவுளே அவங்களுக்கு நல்லபடியாக வைப்பா. என்னடி ஓவரா சீன் போடுற? நான் ஒன்றும் சீன் போடலைங்க, என் மனசில் இருக்கிறது தான் வேண்டுறேன். உண்மையாவா? ஆமாம், உங்கள் அம்மா கை கால் தெம்போடு இருந்தால் தானே எனக்கு இன்னும் 10 காலம் வேலை செய்வாங்க. சே, நீலாம் ஒரு பொம்பளையாம்மா? நான் பொம்பளை தான், அதில் உங்களுக்கு என்ன இப்போ டவுட்டு? சாமியை கும்பிடுங்க. இன்னைக்கு நம்மளுக்கு தடபுடல விருந்த ரெடி பண்ணியிருக்காங்க போலயே. ஐயோ, நம்ம பெத்த பைத்தியம் அதுக்குள்ளே இலையை வெடிக்க பார்த்துட்டு இருக்க. அவள் வந்து படைக்கிறதுக்குள்ளே இலையே தின்னு முடிச்சிருவாள்ட்டு இருக்க. ஆத்தனாரே படிச்சு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் தள்ளியே நில்லம்மா, எல்லா பலகாரமும் உனக்கு தான், சரியா? என்ன உமா வெளியில் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு? கையிலெல்லாம் தெருவில் பிள்ளையார் வச்சிருக்கானுல்ல, அதான் வெடி போட்டுட்டு கிடக்குறானு. சரி சரி, பாட போய் பார்ப்போம். ஒன்றும் சரிங்க.
சூடனையே ஏற்றிடு. கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும், கை கால் தெம்போட இருக்கணும், அவ்வளோதான் என்னோட வேண்டுதல். எனக்கு நிறைய திங்கிறதுக்கு கிடைக்கணும், அவ்வளோதான் என்னோட வேண்டுதல். புருஷன் வீட்டுக்கு போய் வாழுதுன்னு வேண்டுதா பாரு இது. இது எங்கே எல்லாரும் கண்ண மூடி வேண்டிக்கிறாங்க, இது எதையாவது எடுத்து தின்ற போதுன்னு நம்ம கண்ணை திறந்துட்டே வேண்ட வேண்டியதாக இருக்குது. கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்படியெல்லாம் கண்ணம்படி சாமி கும்பிட்டு இருக்காங்க. நம்ம இப்படியே நின்றுவோம். நம்ம இல்லாத தெரிஞ்சா நம்ம பிச்சை எடுத்துறோம்மா. ஏண்டி இவ்வளோ நேரம் சாமி கும்பிட வாவான்னு கூப்பிட்டு இருந்தேன், அங்கே தெருவில் ஆடிக்கிட்டு இருந்தேன், எப்படி வந்தீங்க நின்ன? அதெல்லாம் நான் அப்பவே வந்துட்டேம்மா. வீடு விநாயகர் சதுர்த்தியில் தெருவில் ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்குது. அதான் அங்கே போய் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுப்பா. எல்லாம் செல்லம் கொடுத்து தான் வீணாக்குறீங்க. விடுமா, நீ எப்பயுமே இப்படிதான். எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காதீங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த வருஷம் எங்கள் அண்ணன் என் கூட சேர்ந்துருக்காரு. எப்பயுமே நானும் எங்கள் அண்ணனும் ஒத்துமையாக இருக்கணும். என் மாவன் பொண்டாட்டி பேர பசங்க எல்லாரும் உடல் கை கால் சுகத்தோட நல்லபடியாக வாழணும். என் பேத்திக்கு நல்ல வரணும் வந்து இந்த வருஷம் கல்யாணம் நடக்கணும். கடவுளே பயலோ வேற என்ன பண்ணிட்டு இருக்கானோன்னு தெரியல. இந்த அம்மா வேற சாமி கும்பிடுங்கிறான்னு கழுத்து இருக்குது. என் பொண்டாட்டி இந்த வருஷம் அவங்க அண்ணன் கிடச்சி சந்தோஷமாக இருக்கா. அதே மாதிரி எல்லா வருஷமும் என் பிள்ளைங்க பொண்டாட்டி எங்கள் அம்மா எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும். எங்கள் சாமி கும்பிட்டாச்சுல எல்லாருக்கும் 2 கொழுக்கட்டை கல்லை எடுத்து தரேன். அப்படியே சாப்பாடும் சாப்பிட்டுட்டு கிளம்புவோமாங்க. கிளம்புவோம். நம்மளும் போனால் தான் சீக்கிரமாக சாயந்தரம் வர முடியும். போனோமா பார்த்துட்டு சீக்கிரமாக வாங்க. நீங்கள் 2 பேர் மட்டும் தானே போகிறீங்க? இல்லத்த, பசங்களையும் கூட்டிட்டு தான் போகிறோம். மொத தடவையாக போகிறோம். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வீட்டிலேருந்து வந்தது. எங்கள் அண்ணனை பார்க்க போகிறேன். பசங்கள்லாம் கூட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். சரி சரி, அதுவும் கரெக்டாக தான் கூட்டு போயிட்டு வரலாம், லீவில் தானே இருக்குது. அம்மா நாளாக எங்கேயும் வரல. விநாயகர் சதுர்த்தி பயலோலாம் அங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கானோ. நீயே எப்போ படைச்சிட்டு என்ன விடுவேன்னு நினச்சிட்டு இருக்க. நீ வேற எங்கேயோ பிளான் போட்டுட்ருக்க. ஏய் அம்மா சொல்கிறத கேளு. நானும் வரலாமா? நீங்களும் அப்பாவும் மட்டும் போயிட்டு வாங்க. இங்கே பாரு சீதா, அவன் தான் புரிஞ்சுக்காம பேசுகிறான். ஆனால் நீயும் புரிஞ்சுக்காம பேசுகிறேன். நான் தான் சொல்கிறேன்ல, கல்யாணம் ஆகிட்டு முத எங்கள் அம்மா வீட்டுன்ற மாதிரி நான் போகிறேன். அப்போ நான் என் பசங்களோட போனால் தானே எங்கள் அண்ணன் மனசு சந்தோஷமாக இருக்கும். என் சீதாம்மாவுக்கு சொல்ல தேவையில்ல, சொன்னால் புரிஞ்சுப்பா. சரிம்மா. எங்கேயும் போகாத சொல்லிட்டேன். போகும்போது அப்படியே முக்கில் நீங்கள் வச்சிருக்கிற பிள்ளையார் சிலையை கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே போவோம். அம்மா நான் வரல. நடா திமிரு பேச்சு பேசிகிட்டு இருக்க. வந்து தான் ஆகணும் நீ. ஒன்றா விட போகிறதில்ல. சரி கம்பெனிக்கு நம்ம வெங்கியாச்சும் கூப்பிட்டு பார்ப்போம். வரலன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அங்கே வர நம்மளுக்கு விருப்பம் கிடையாது. ராம் வேற இருப்பான். ஹாய் வெங்கி. ஐயோ ஹாய்லாம் சொல்கிறாளே. ஹாய் பிங்கி. விநாயகர் சிலை நல்லா இருக்கு. நீங்கள் தான் வாங்கினீங்களா? ஆமாம், நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்கினது தான். எப்பயுமே வருஷம் விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் நாங்கள் கொண்டாடுவோம் எங்கள் ஏரியாவில். ஓ அப்படியா, சூப்பராக இருக்குது. நீங்கள் கூட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கீங்க. என்னைக்குமே பேசாத பிள்ளை இன்னைக்கு நம்ம அழகாக இருக்கணும்னு சொல்லுது. எப்படியாவது கரெக்ட் பண்ணி ஃபோன் நம்பரை வாங்கிடணும். தேங்க்யூ பிங்கி. நீங்களும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் போடலையா? நாங்கள் படைக்க ஈவினிங் ஆகிடும். நீங்கள் ஆஃப் சாரி கட்டிட்டு வரீங்களா? ஓகே ஓகே, நான் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லேயே வரேன். நம்ம செல்ஃபிலாம் எடுப்போம் விநாயகர்கிட்ட. ஷோர் ஷோர், கண்டிப்பாக செல்ஃபி எடுக்கலாம். அச்சான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது எந்த நாய்க்கும் பிடிக்கல. ஏதோ கூப்பிடுறது யாரது? ஓகே பாய். பாய் பிங்கி. இல்லை என்னை டிஸ்டர்ப் பண்ணும்போதே தெரியும்டா நீங்களா தான் இருப்பீங்கன்ட்டு. எங்கடா இப்போதான் கிளம்பி வர? உன்னை எப்படா வர சொன்ன? இப்போ வந்திருக்கேன். மச்சான் நான் ஒன்று சொல்லுவேன், நீ தப்பாக நினச்சிக்க கூடாது. நீ சொல்கிறத பார்த்தாலே தப்பாக நினைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒழுங்காக சொல்லிட்டோல, என்ன விஷயம்? நாங்கள் ஃபேமிலியோட எங்கள் மாமா ஒருத்தர் கிடச்சிட்டாருன்னு சொன்னோம்ல, அவர் வீட்டுக்கு போகிறேன்டா. அப்போ நீ எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவ. ஃபங்க்ஷனில் இருக்க மாட்டேன் அப்படி தானே? நான் பிங்கி கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணுவேன். டேய் அதை பற்றி தான் நான் ஒன்று சொல்ல வந்தேன். என்ன? டேய் தனியாக போர் அடிக்குதுடா, நீ என் கூட வரியா? மச்சான் என்ன சொல்கிற? நான் மட்டும் இங்கே இல்லைன்னா இன்னைக்கு என் லைஃப்பில் முக்கியமான மூமெண்ட்லாம் போயிடும்டா. அப்போ எனக்காக நீ செய்ய மாட்டல்ல? இப்படி உசு பேத்தி தாண்டா என்னை பொம்பளை பிள்ளை கூட சேராமலே ஆக்கிடுறீங்க. நானா ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ண விட மாட்டீங்க. அதுவாக கரெக்டாகி வர்றப்ப என்னை பிரித்து கூட்டு போயிடுறீங்க. நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, வரலன்னா போ. அந்த தொலைகிறேன். எங்கள் அம்மா கிட்ட சொல்லணுமே. நான் எங்கள் அம்மா விட்டு சொல்ல வச்சுக்கிறேன், வா போகலாம். இல்லை வீணாக்காதனா மட்டும் நம்ம அம்மாவுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து ஃபோன் பண்ணி தருவோம். இதே நம்ம ஒரு நல்லது பண்ணட்டும், ஊர் உலகத்துக்கே தெரியாது. இன்னம்மா விநாயகர் சதுர்த்தி ஏற்பாடுலாம் நடக்குதா? நடக்குதுங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இந்த கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சுன்னா வேலை முடிஞ்சது, படைச்சிட வேண்டியதான். என்ன இலை கொழுக்கட்டை தானே செய்கிற? எனக்கு தான் செய்ய வரலையேங்க, நான் பிடி கொழுக்கட்டை தான் செய்கிறேன். நானும் வருஷம் சொல்கிறேன். இன்னும் எனக்காக நீ எதையும் கற்றுக்கல. என்னங்க பண்ணுறது, எனக்கு அது வரல. சரி வீடு. எங்கள் அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என் தங்கச்சி செஞ்சுட்டு இருந்தா. அந்த கைப்பக்குவம்னு யாருக்கும் வரல. சாப்பிட்டா தேவலான்னு வருஷம் தோணும். எங்கே? சரி விடுங்க, உங்கள் தங்கச்சி தான் கிடச்சிட்டால, கேட்டால் கொடுக்க போகிறா. அவளே அங்கே வேலையாக இருப்பா. அவளை ஃபோன் பண்ணி எனக்கு கொழுக்கட்டை வேணும்னு கேட்க சொல்கிறியா? இல்லைங்க, சொன்னால் நம்ம ராம் போய் வாங்கிட்டு வர போகிறான்.
அதெல்லாம் வேணாம் கண்ணகி, ஆசைப்பட்டேன் அவ்வளோதான். நீ ஆசைப்பட்டு அது நடக்காமல் இருந்துருமாண்ணே? யார் குரல்? அம்மா தங்கச்சி. உங்க அண்ணன் இப்பதான் உன்னை பத்தி பேசி முடிச்சாரு. ஆயுசு நூறு. என்ன சொல்லாம கொள்ளாம 2 பேரும் வந்திருக்கீங்க. வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. மச்சான் நீங்கள் என்னை முதல்ல மன்னிக்கணும், இத்தனை வருஷமாக உங்களையும் உங்கள் தங்கச்சியும் நான் பிரித்து வச்சதுக்கு. ஏன் மச்சான் நீங்கள் வேற பழசெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்கள் இப்போ இந்த வீட்டு மாப்பிள்ள, உட்காருங்க. அதெல்லாம் மறந்தாச்சு. இதுக்கப்புறமாச்சும் என் தங்கச்சி என் கூட இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் 2 பேரை யார் பிரிக்க போகிறா? இப்பதான் அஞ்சுமா உங்க அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன கொழுக்கட்டை செய்ய போறியான்னு கேட்டாரு. புடி கொழுக்கட்டை செய்ய போறேன் அப்படின்னு சொன்னேன். எங்க அம்மா செய்வாங்க, என் தங்கச்சி செய்வா. வருஷம் வருஷம் நானும் உங்ககிட்ட சொல்றேன், நீனும் புடி கொழுக்கட்டை தான் செய்யறியே தவிர இலை கொழுக்கட்டை செய்ய மாட்டேன்னு இப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ணி நீங்கள் போய் ஒரு தட்டு எடுத்துட்டு வாங்க. எதுக்குமா? கப்பலேருந்து என்னத்தை எடுத்து வைக்கிறான்னு பார்த்தா புடி கொழுக்கட்டை தான் எடுத்துட்டு வந்திருக்கா. அண்ணனுக்கு பிடிக்கும்னு. பாரஞ்சில் உங்கள் அண்ணன் மூஞ்சில் சிரிப்பேன். அண்ணா உனக்கு பிடிக்குன்னு தெரியும். வருஷம் வருஷம் நானும் விநாயகர் சதுர்த்திக்கு என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். உங்க அண்ணனும் அதே பாட்டை தான் இங்க பாடிக்கிட்டு இருந்தார். இந்த வருஷம் தங்கச்சி கையால கொழுக்கட்டை கிடைச்சிருச்சா? வருஷம் வருஷம் எங்களை கொழுக்கட்டை திங்கவே விட மாட்டான். கொழுக்கட்டை சுட ஆரம்பிச்சதுலேருந்து குண்டான கழுவி வைக்கிற வரைக்கும் அண்ணன் புராணம் தான். என் மனசு என் தங்கச்சிக்கு தெரியாதா? அவன் மனசு எனக்கு தெரியாதா? அது போல தான் இதுவுமே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா கையால் ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலிங். நல்லா இருக்குமா? மன்னிச்சிட்டு நான் உன்னை மணல் கஷ்டப்படுத்தினதுக்கு. ஐயோ தங்கச்சி, நீ அழுவவே கூடாது. எதுக்கு அழுவுற? நீ தான் இப்போ கிடச்சிட்டல. மொத்தமாக எனக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு நான் தெம்போட இருக்கேன். இல்லை, நீ சிரிச்சுக்கிட்டே இரு. ஆமா அஞ்சுமா, நீ வேற அவரை கஷ்டப்படுத்தாத. சரி நான் எப்பயுமே அழ மாட்டேன். இப்படி தான் சிரிச்ச முகமாக இருக்கணும். என் தங்கச்சியை பார்த்தா கோயிலில் இருக்கிற சாமியை பார்க்குற மாதிரி இருக்க. முடிச்சிட்டிங்களா 2 பேரும்? பேசிக்கிட்டே இருங்க. எங்க அஞ்சுமா பசங்களை கூட்டு வரலையா? வந்துச்சு அண்ணி, எல்லாம் வெளியிலே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. பையன் அன்னைக்கு உங்களை பார்க்கலையேன்னு இன்னைக்கு கூட்டிட்டு வந்தேன். எங்கள் பையன் வந்திருக்கானா? வந்திருக்கானா? வெளியில் நின்றுட்டு இருக்கான். அவன் கூட அவன் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்தான், போர் அடிக்குதுன்னு. வரட்டும் வரட்டும், பசங்க வந்தாலே வீடு கலகலன்னு இருக்குமே. எங்க ராம் இருக்கானா? மேலே ரூமில் தான் இருந்தான். குளிச்சுட்டு குளிச்சுட்டு வாடா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன்னா அவன் ஃப்ரெண்டு வந்தான், பேசிகிட்டே உட்காந்துருப்பான். சரி சரி அண்ணி. அத்தா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. மகாலட்சுமியாட்ட இருக்காள் அப்படியே. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் குட்டி மாப்பிள்ள. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு வீட்டுக்கு வந்தால் உங்களை பார்க்க முடியல. அதான் மாமா, இன்னைக்கு நானே உங்களை நேரில் பார்த்துட்டு போயிடலான்னு வந்துட்டேன். ஏன் கண்ணே பற்றும் போல இருக்குது. பிள்ளைங்களுக்கு சுற்றி போடணும். பின்ன அவள் யார்? என் தங்கச்சி மாவளாச்சு. என் தங்கச்சி மாதிரி தான் அவ்வளோ அம்சமாக இருப்பாள். இல்லைண்ணா, அவன் நம்ம அம்மா வாட்டம் பாரு. அவள் இந்த பூ வச்சு சேலெல்லாம் கட்டிட்டு நிற்கும்போது நம்ம அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கும் எனக்கு. ஆமாம்மா, எனக்கும் டக்குன்னு உன்னை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ உன் பொண்ணு. அதனால தானே நம்ம அம்மா பேரை வச்சிருக்கா. அவளுக்கு சீதா தானா வெறும்? இல்லை, அன்னைக்கு பேசும்போது சொன்னாலே சீதா லட்சுமி உங்கள் அம்மா பேர் தான் வச்சிருக்கா. அப்படியாம்மா? ஆமாண்ணா, அம்மா ஞாபகமாக இருக்கட்டும்னு அவனுக்கு சீதாலட்சுமி தான் பேர் வச்சிருக்கேன். சீதா லட்சுமின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி லக்ஷ்மி மாதிரி தான் இருக்கா. இப்போ எதுக்கு என்ன வர சொன்னேன்? அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் சொல்லு. என்ன மச்சான் நைட்லேயே சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன ரீசன் கேட்டுட்டு இருக்க? டேய், ஃபஸ்ட்டு நீ உன்னை புரிஞ்சுக்கோ. இன்னும் அவன் உன்கிட்ட லவ் பண்ணுறானே சொல்லலை. அதுக்குள்ளே கையை பிடிச்சதுக்கெலாம் ஒன்றும் நீ ஃபீல் பண்ண தேவையில்ல. நான் ஃபீல் பண்ணுவேன் தான், நீ கேட்கணும் தான். ஒரு சுண்டலுக்கும் கொடுக்கட்டிக்கும் எவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது. ச்சே. டேய், அப்படியே அவள் சாயும்போது அந்த ஃபீல் இருந்துச்சு. அதுதான்டா லவ். 1001 மச்சான். 1001? ஆமாம், இதை நீ என்கிட்ட சொல்கிறது இதோட 1001வது தடவை. கவுண்ட் பண்ணியா? இல்லை, மனப்பாடம் பண்ணேன். ஓ ஆமாம், கீழே ஏதோ சவுண்டு கேட்குதுல்ல? எனக்கும் தெரியல. ரொம்ப நேரமாக யாரோ கெஸ்ட்டு வந்திருக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இன்றைக்கி யாராவது வருவாங்களா உங்கள் வீட்டுக்கு? இன்றைக்கெலாம் யாரும் வர மாட்டாங்கடா. எப்பயுமே நாங்கள் 3 பேர் படைப்போம், நீ வருவ, அவ்வளோதான். சரி இரு, நான் போய் எட்டி பார்த்துட்டு வரேன். இவங்கெல்லாம் வந்திருக்காங்களா? ஐயோ சாமி, நேத்தி நடந்ததுக்கே இவன் நம்மளை சாவடிச்சிட்டு இருக்கான், இன்னைக்கு வேறையா? இப்படியே போயிடுவோமா? ஏய், என்ன அங்கேயே பேசிட்டு நிற்கிற? என்கிட்ட போய் இப்போ சொன்னால் ஆடுவானே சலங்கை கட்டிக்கிட்டு சும்மாவே ஆடிக்கிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை மச்சான். சரி நான் கிளம்பட்டா? கிளம்புறியா? ஏன் கிளம்புற? இல்லை, யார் வந்திருக்கா சொல்லு. அதை நான் எப்படிடா சொல்கிறது? சொல்லுடா, அப்படி யார் வந்திருக்கா? சீதா ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்கடா. ஏய், உண்மையாக சொல்கிறேன்? ஆமாம் மச்சான். அதுக்கேண்டா கிளம்புறேன்னு சொன்னேன் இப்போ? நேற்றுக்கே இன்னும் நான் செத்துட்டேன். இன்னும் இன்றைக்கி அவளை பார்த்தீங்கன்னா அவ்வளோதானே. யாரா வந்திருக்கா? அப்போ அவளும் வந்திருக்காளா? ஆமாட்டா, டோட்டல் ஃபேமிலியே வந்திருக்காங்க. செம 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 செம. உடனே போய் பார்க்கக்கூடாது, கேஷுவலாக இருக்கணும். உடனே போனால் நம்ம அவளை தான் தேடி போனோன்னு தெரிஞ்சிடும். பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டானே. ஐயோ ராம் ராம். 3 படத்தில் வர்ற சுருதிகாசன் மாதிரி கூட்டம் இவன் காதில் வாங்க மாட்டானே. இவன் கனவுல போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. சரி நம்ம கிளம்புவோம். என்னென்ன செய்ய காத்துட்ருக்கானோ. இன்றைக்கி நைட்டும் தூக்கம் போச்சா? வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. உங்களை இப்போ தான் தடவையாக பார்க்குறேன். ஆள் நல்லா தோரணையாக சூப்பராக இருக்காரே. நீங்கள் வேற மாமா. நல்லா இருக்கீங்களா? வேலைலாம் எப்படி போகுது? நல்லா இருக்கேன் மாமா, வேலைலாம் நல்லாவே போகுது. எங்கே அத்தையெல்லாம் காணோம்? இங்கெங்க வந்தவொடனே கதை பேச போயிட்டாங்க கிச்சனுக்கு.
ஆமாம் தம்பி, ரொம்ப நாள் கழிச்சு சொந்த பந்தம்லாம் வந்திருக்குல்ல, உங்கள் அம்மாவுக்கு தலைகால் புரியல. அவள் நாத்தனாக்காரியை கூட்டிட்டு கதை பேச போயிட்டா. சீதா எங்கன்னு யார்கிட்ட கேட்கறது? என்னடா மணி பின்னாடி நிற்கிற? யாருன்னு தெரியுதா? தெரியுதுப்பா, நான் என்ன சொல்லி கூப்பிட்றதுன்னு தான் தெரியாமல் நின்றுட்டுருக்கேன். என்ன சொல்லி கூப்பிட்றதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கேன்? மாமாடா உனக்கு? மாமாவா? இவர் யாருடா புது கேரக்டர்? ஆள் நல்லா சூப்பரா இருக்காரே. ஏய், இவர் தான் எங்கள் மாமா பையன். அப்படியாடா? அப்ப உங்க அக்காவுக்கு இவரை தான் பேசி முடிச்சிருக்கீங்களோ? இவனுங்க விட்டா கல்யாணம் பண்ணி வச்சிருவானுங்க போல் இருக்கே. இவனுங்க யார்? ஒருத்தன் சீதாவோட தம்பின்னு நினைக்கிறேன். ஏய், அப்போல்லாம் இல்லைடா, இவருக்கு வேறு இடத்துல பேசி முடிச்சிட்டாங்க. எங்கள் அக்காவெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கல. மிஸ் பண்ணிட்டீங்கடா, சூப்பரா இருக்காரா. நம்ம சீதாக்காவுக்கு ஏத்த ஜோடி இவர்தான். எனக்கு தெரியுது, இன்னும் அவங்க யாரும் முடிவு பண்ணலையே. என்ன தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? மாமாவா? என்ன ஃபஸ்ட்டு நீ தானே மாமான்னு கூப்பிட்ருக்க? ஆமாம் தம்பி, அவன் உன்னை மாமன் தானே கூப்பிடணும். அப்படியாப்பா, வித்தியாசமாக இருக்குல்ல திடீர்னு கூப்பிட்டோன்னே. படிப்புலாம் எப்படிடா போகுது தம்பி? நல்லா போகுது மாமா. ஏன்னா நீங்க வேற, நீங்களாச்சும் நல்லா பேசுங்களேன். படிப்பை பத்தி தான் எல்லாரும் கேட்குறீங்க. இவன் யாருடா? ஃப்ரெண்டு மாமா. நல்ல காம்பினேஷன், சூப்பராக இருக்கீங்கடா ரெண்டு பேரும். எங்க நான் சூப்பரா இருந்து என்ன பண்றது? ஏரியாவில் பிள்ளையார வச்சு நாங்க எங்க ஃபங்க்ஷனை கொண்டாடலாம்னு பார்த்தா உங்களை எல்லாரையும் பார்க்கணும்னு என்னையும் சேர்த்து இவன் கூப்பிட்டு வந்துட்டான். அதான் மாமா, இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்க, நாங்கள் இருந்து செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொன்னோம். இல்லை, எங்கள் அம்மா ஃபேமிலியோடு தான் போகணுன்னு என்னையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்படியா? சரி, உங்களை கூப்பிட்டு போய் விட்டு வர சொல்லட்டுமா? அவனை விட்டுட்டு வர சொல்கிறீங்களா மாமா? அதை நாங்கள் பார்த்துட்டோம்ல. டேய் இருங்க, எங்கள் கூட பொறுமையாக போகலாம். வேணாப்பா, மாமா தான் சொல்கிறாங்களே, எங்களை கூப்பிட்டு போய் விட்டு வருவாங்க. இப்போ இவனுங்களை யார் கூட்டு போய் விட்டு வருவா? டே அஜய், ஏன்டா நான் தான் சிக்குவேன். ச்சே. அவன் கூட போங்க, காரில் கொண்டு போய் உங்களை ட்ராப் பண்ணிட்டு வருவான். சரியா? சரிங்க மாமா, ரொம்ப தேங்க்ஸ். அதான் ஒன்றும் இல்லை, போங்கடா. பசங்க இந்த வயசில் என்ஜாய் பண்ணுற வயசு, என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் பத்திரமா இருங்க, சரியா? எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக சாமி கும்பிடணும். சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப நல்லவரா இருக்காருடா. பேசாம நம்ம சீதாக்காவை கல்யாணம் பண்ணி வச்சிருமா? இவனுங்க கல்யாணம் பேசி முடிச்சிருவானுங்க, கூப்பிடுவோம். வாங்கடா, கொண்டு போய் விட்டு வரேன். இந்த அண்ணன் நம்ம கேரக்டர் போல இவரு கூட மாட்டிட்டு முழிக்கிறாரு. சரி போவோம். இதுல உட்காந்துருக்க நல்லா இருக்குல்ல. சூப்பர் வியூ, அழகா ஒரு ஊஞ்சல், வீடும் பார்க்க செமையாக தான் இருக்கு. இங்கே உட்காந்துருந்தா நல்லா அமைதியாக இருக்கு, ரிலாக்ஸாக இருக்குல்ல. இந்த வீட்டுக்கு வர போகிறவங்க கொடுத்து வச்சவங்க தான். ராமோட அப்பா அம்மா 2 பேருமே பாசமாக பேசுகிறாங்க. எங்கள் அம்மா இவ்வளோ நாள் ஏன் அவங்க அண்ணனுக்கு பாசத்துக்காக ஏங்கினாங்கன்னு இப்போ தான் புரியுது. இப்படி ஒரு அண்ணன் இருந்தால் யாரு தான் பாசத்துக்கு ஏங்க மாட்டாங்க. அங்கே போகிறது யார்? அஜய் மாதிரி இருக்கு. நம்ம தம்பி எங்க அவன் கூட போகிறான்? அவன் வீட்டுக்கு போகிறான். நீ எப்போ வந்த? நான் எப்போ வந்தேன்? ஏய் வந்து ஏன் என் பக்கத்தில் உட்காந்துருக்க சைலண்டா? ஏந்து உள்ளே போனி? மேடம், எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்கீங்க, கவனிக்காமல் இருக்க முடியுமா? நீ உள்ளே ஏந்து போ. நீ வீட்டில் இல்லைன்னு நினச்சேன். வீட்டில் இல்லையா? நான் வெளியில் தான் கிளம்புனேன். ஆனால் பாரேன், நான் தான் சொல்வேன்ல, எந்திரிச்சியாக நம்ம மீட்டிங் எப்பவுமே நடக்கும்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு இருந்தோம் நானும் அஜயும். கடைசியில் நீ வந்துட்ட. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அம்மாவே திடீர் பிளான் தான் போட்டாங்க. நானும் அதை தாம்மா சொல்கிறேன், திடீர்னு நடக்கிறது தான் கோ இன்ஸ்டன்ட். ராம் நீ உள்ளே ஏந்து போ ராம் ப்ளீஸ். நீ என்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா அத்தை ஏதாவது கஷ்டப்படுவாங்க. யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. ப்ளீஸ் ராம் நீ போ. உங்கள் மம்மியும் எங்கள் மம்மியும் கிச்சனில் பிஸியாக இருக்காங்க. உங்கள் டேடியும் எங்கள் டேடியும் இவ்வளோ நாள் ஃப்ளாஷ்பேக் கதையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ யாரும் வர மாட்டாங்க. என் தம்பி இருந்தால. உன் தம்பி தான் விநாயகருக்கு படைக்க போனோன்னு சொன்னானே. அஜய் விட்டு உன் தம்பியும் உன் தம்பி ஃப்ரெண்டையும் அனுப்பி வச்சிட்டேன். அப்போ பிளானோட தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஆமாம், எவ்வளோ நாள் கனவு எங்கள் வீட்டுக்கெலாம் நீ வருவியா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். என் அத்தை பொண்ணாக இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டியே. உடனே ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்றிடுவா. எதுக்கு பண்ணி மறைக்கிற? பின்ன உன்னை கல்யாணம் பண்ணிட்டு யார் இங்கே வரப்போறா? உன் கற்பனை கோட்டையை கட்டிட்டு இருக்க. என் பொண்டாட்டி வருவா. ஆமாம் உன் பொண்டாட்டி தான் வருவா. பின்ன யார் வருவா? அந்த பொண்டாட்டி நீ தானே? நினப்பு தான் நம்ம பொழப்ப கெடுக்கும். அந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையே, நீ தான் கொஞ்சம் சொல்லித்தாயேன். அதெல்லாம் வேற யாராவது சொல்லி தருவாங்க, போய் கேளு. ஒழுங்கா உள்ளே எந்த போ சொல்லிட்டேன், இல்லைன்னா நான் போயிடுவேன். வா, அப்போ போய் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். நீ இன்னைக்கு எங்கே போனாலும் உன் கூட தான் ராம். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க. தேவையோடு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆஃபீஸில் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவேன், ரோட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவேன். இது என் வீடு, இங்கே நீ வந்திருக்க, நான் சும்மா விடுவேனா?
உன் கதைலாம் இங்கே பழிக்காது. நீ என்னதான் பேசினாலும் என் மனசு மாறாது. மாறின மனசை நான் ஏண்டி மாற்றணும்? என்ன டியா? ஆமாம், ஆஃபீஸில் சீதா மேடம், ரோட்டில் பார்த்தா யாரோ ஒருத்தவங்க தப்பாக நினைப்பாங்க. இது என் வீடு, எங்கள் கார்டன். ஸோ ஏன் பொண்டாட்டி இங்கே உட்காந்துருக்கா? ராம், ரொம்ப அட்வான்டேஜாக போயிட்டுருக்க. அப்படி தாண்டி போவேன், என்ன பண்ணுவேன்? நீ பொறுமையாக தானே பேசுவ. இன்னைக்கு எப்படி உனக்கு இவ்வளோ வீரம் வந்துச்சு? அது நீ எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கியா, அதான் ரொம்ப தைரியமாயிட்டேன். ரொம்ப வாய் தான் உனக்கு. உன்னை விடவா அம்மா? எனக்கெல்லாம் ஒன்றும் வாய் இல்லையே. ஆமாம், சீதா லக்ஷ்மிக்கு வாயே இல்லைன்னு சொன்னாங்க. என் ஃபுல் நேம் உனக்கு எப்படி தெரியும்? ஃபுல் நேம் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. ராம் தானே? சரி, அதெல்லாம் விடு. உனக்கு ஏன் சீதா லக்ஷ்மின்னு பேர் வச்சாங்க? எங்கள் மம்மிக்கு அவங்க மம்மியோட ஞாபகம் வந்துருச்சு. அதனால பொன் குழந்தை பிறந்தோடனே சீதாலட்சுமின்னு அவங்க மம்மியோட பேர் வச்சாங்க. அதே போல தான் நான் பிறந்தோடனே எங்கள் டேடிக்கும் அவங்க டேடி ஞாபகம் வந்துருச்சு. அதனால ராமகிருஷ்ணன் பேர் வச்சாங்க. ஏய், உன் ஃபுல் பேர் ராமகிருஷ்ணனா? இல்லை ராம் ராம்னு கூப்பிட்றாங்க. லூசி, நான் எதுக்கு சொல்ல வரேன், நீ எதை சொல்கிற? நீ டியூப் லைட்டா இல்லை டியூப் லைட் மாதிரி நடிக்கிறியான்னு தான் புரிய மாட்டுது. என்ன? இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? நம்ம தாத்தா பாட்டி பேர் என்ன, ஃபுல்லாக சொல்லு. ராதாகிருஷ்ணன் சீதாலட்சுமி. இப்போ புரியுதா இந்த பேருக்கான அர்த்தம் என்னென்னு? புரியல. உனக்கு புரியாது. எப்பயுமே ராதாகிருஷ்ணன் சீதாலக்ஷ்மி தான் ஜோடி, அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி. இல்லை. ஆமாம். சரி, அதை விடு. நம்ம வேற ஏதாவது பேசுவோம். எப்படி நீ என்கிட்ட பேசிட்டு தான் உட்காந்துருக்க போகிறேன். இந்த இடம் நல்லா இருக்குல்ல? இங்கே ஊஞ்சல் போடலான்னு யார் பிளான் பண்ணது? நல்லா இருக்கா? நான் ரிலாக்ஸாக இருக்கும்போது இங்கே தான் வந்து உட்காந்துருப்பேன். நல்லா இருக்கு. இங்கே உட்காந்துருக்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கு மைண்டு. நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே டேஸ்ட் இல்லை, அப்படி தான் இருக்கும். அப்படிலாம் இல்லை. எல்லாருக்குமே இந்த மாதிரி அட்மாஸ்பியர் பிடிக்கும். இதை வச்செல்லாம் ரெண்டு பேரும் சேம் மைண்டுலாம் யாரும் முடிவு பண்ண முடியாது. சீதா, உனக்கு ஒன்று தெரியுமா? சொன்னா தானே தெரியும். இன்னும் 2 டேஸில் ஐஸ்வர்யாவுக்கும் எனக்கும் பூ வச்சுட்டு அன்னைக்கு நிச்சயதாம்பலம் மாதிரி பண்ணலான் இருக்காங்க. என்ன ஆன்சரே காணும்? இல்லை, ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன். மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே எனக்கு கேட்கல. அப்புறம் என்ன ராமி என்கிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கேன்? பெரியவங்க தான் அதை முடிவு பண்ணியிருக்காங்க, நான் அதை முடிவு பண்ணலையே. லூசாடா நீ? ஆமாண்டி, உன் மேலே லூஸு. என்ன டீலாம் போட்டு கூப்பிட்றேன்? நீ டா போட்டு கூப்பிடலையா அப்புறம்? என்ன நீ வேணா பாரு, என்கேஜ்மெண்ட் நடக்கிற அன்னைக்கு உங்கள் அம்மாவா வந்து ராம கல்யாணம் பண்ணிக்கிறியாம்மா, உனக்கு விருப்பமான்னு கேட்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கேன் என்கிட்ட வந்து கேட்க? ஆமாம். என்ன ஆமாம்? ஆமாண்டி பொண்டாட்டி, நீ தான் என்னோட பொண்டாட்டி. அட்வான்டேஜாக பேசாதான்னு சொல்லிட்டேன். இந்த ஒரு வார்த்தையை கற்று வச்சுட்டு கொல்றாமா நம்மள. நீ பாரு, என்கேஜ்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் உனக்கு எனக்கும் தான். கல்யாண டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அது உனக்கு எனக்கும் தான். எதை வச்சு இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. பைத்தியம் ஆயிட்டியா? ஆமாம், பைத்தியம், உன் மேலே பைத்தியம். சீதா, ஃபஸ்ட்டு மாமியார் வீட்டுக்கு ட்ரெடிஷ்னல் வியரில் வந்திருக்க தெரியுமா? நான் இந்த ட்ரெடிஷ்னல் வியர்லேயும் வந்திருக்கேன். அதில் எங்கள் வீட்டில் எப்பயுமே பூஜை இந்த மாதிரி வரும்போது எங்கள் அம்மா என்ன சாரீ லாஃப் சாரீ தான் கட்ட சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இன்னைக்கு தான் நீ தலையில் பூ வச்சு நான் பார்க்குறேன். ஆமாம், பூ வச்சு பார்க்குறேன், பொட்டு வச்சு பார்க்குறேன். இந்த கதைலாம் என்கிட்ட அளந்து விடாத. காதல் டைலாக்லாம் சொன்னால் கேட்குற மூட்டில் நான் இல்லை. நான் பேசுகிற மூட்டில் நான் இருக்கனே. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. நான் எப்படி இருக்கேன்? நல்லா இல்லை. பரவாயில்ல, நல்லா இல்லைனாலும் நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கோ. சீதா, இந்த ரெட் கலர் தாவணி, இந்த மல்லிகைப்பூ உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி நீ பதில் சொல்ல மாட்டேன், நானே சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. எப்படி பண்ணாலும் கோல் அடிக்கிறான். இப்போவே தாலி கட்டி உள்ளே கூட்டிட்டு போயிடலான்னு இருக்கு. உன் மனசுக்குள்ளே கோட்டையை கட்டிக்கிட்டே இருக்க, சீக்கிரமாக இடிஞ்சு விழப்போது பாரு. பில்டிங்கை ஸ்ட்ராங்காக போட்டு எழுப்பியிருக்கேன். பில்டிங் கீழே விழலாம் சான்ஸே கிடையாது, பேஸ்மெண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கு. எதை வச்சு இவன் பேசுகிறான்னு எனக்கும் தெரியல. ஆனால் சம்மந்தம் இல்லாமல் இவன் பேச சான்ஸும் இல்லை. என்ன மனசுக்குள்ளே என்ன திட்டிகிட்டு இருக்கியா? இல்லை, யோசிச்சுட்ருக்கேன். என்ன யோசிக்கிற? நான் என்ன யோசிச்சா உனக்கு என்ன? மேடம், நான் பார்க்குறது கூட எனக்கு இல்லையோ? பார்க்கக்கூடாது. பார்க்கறதுக்கான முழு உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு.
போதும், கொஞ்சம் ஐ கான்டாக்டை கம்மி பண்ணுறியா? ஏன் ஐ கான்டாக்ட் இருந்தால் என்ன ஆகும்? சந்தித்தோமே கனாக்களில் சில முறையா பல முறையா அந்திவானில் உலாவினோம் அது உனக்கு நினைவில்லையா? இரு கரைகளை உடைத்திடவே பிறகு ராம் அட்வான்டேஜ் எடுத்துக்காத. இல்லையே, இது அட்வான்டேஜ் இல்லை. என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இங்கே பாரு, உனக்கு என் மேலே லவ் இருக்குது, அதை சொல்கிறதுக்கு உன் ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் தடுக்குது. அது என்னை நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ கையட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கையை எடுத்து விடணுன்னா நீ எப்போவோ கையை எடுத்து விட்ருப்ப. எடுக்க விருப்பம் இல்லாமல் தான் எடுக்க வந்த உன் கையும் என் கையும் பிடிச்சிட்ருக்க. இல்லை, நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் கையை. இங்கே பாரு சீதா, என்ன? ஐ லவ் யூ. என்கிட்ட ஆன்சர் இல்லை. இப்போ சொல்ல வேணாம், வாங்கிக்கோ. நீ கையட. ப்ரப்போஸ் பண்ணணுன்னு நினச்சேன், ஆனால் என் வீட்டுக்கு வந்து இப்படி என் பக்கத்துலேயே உட்காந்துருக்கும்போது நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. இது வரைக்கும் எனக்கு ஓகே சொல்கிறியா சீதான்னு மட்டும்தான் கேட்டிருக்கேன். ஆனால் உன்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணதில்லை. ம் என்ன, கல்யாணம் பண்ணிக்கிறியா? ம் என்ன ஊமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா? இல்லை, நீ கையெடு. ஃபஸ்ட்டு தள்ளி உட்காரேன். முடியாது. தள்ளி உட்கார போறியா? நான் எழுந்து போட்டுமா? முடியாது. நான் இப்போது சொல்கிற சீதா, நீ தைரியமாக இருக்கும். ஃபேமிலி எல்லாரும் ஓகே சொல்லி நம்ம 2 பேர் கல்யாணமும் ஜாம்னு நடக்கும். நான் அது பேச மாட்டேன் ராம். பேசாத, அதான் நான் சொல்லிட்டேன்ல, கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டேன். தம்பி ராம், என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மாதம் வரோம். சாமி கும்பிடலாம் வாங்கப்பா. சரி மாதம் வந்துடும், நீங்கள் ரெடி பண்ணுங்க, அதை வந்துட்டுருக்கேன். என்ன போகலாமா? ம் போகலாம். ஏய் ரிலாக்ஸாக இரு. நான் எதனா தப்பு பண்ணிட்டேன்னா என்ன இவ்வளோ ஷாக் ஆகிட்டேன்? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் போகிறேன், நீ வா. ஏய் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் மச்சான். வந்துட்டியா? வா வா உட்காரு. நான் உட்காரதெல்லாம் இருக்கட்டும், சீதா வெக்கப்பட்டுட்டே போகிறா. என்ன நடந்துச்சு அப்படி? வெக்கமா மச்சான் பட்டுட்டு போனா? என்கிட்ட கோவமா இல்லை போனா? இல்லையே, முன்னாடி நான் பார்த்தனே, வெக்கப்பட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஏ உண்மையாவாடா? ஆமாம், அதெல்லாம் விடு. நான் வரும்போது அந்த பிள்ளைய ஏதோ டச் பண்ணி பேசிட்டு இருந்தியே. டச் பண்ணுற அளவுக்குலாம் அந்த பிள்ளை விடாதே. பார்த்துட்டியா? எப்போ பார்த்தா? நான் அங்கே காரை பார்க் பண்ணும்போதே பார்த்துட்டேன். என்னடா இருந்துச்சு? மரியாதையாக உண்மையை சொல்லு. அப்படி இல்லை மச்சான், ஒரு டவுட் இருந்துச்சு, அதை கிளியர் பண்ணேன். அப்படி என்ன சார் டவுட் கிளியர் பண்ணீங்க? அப்படி இல்லைடா, இப்போ ஐஸ்வர்யா பிரச்சனையை நான் ஈஸியாக சரி பண்ணிட்டேன். எப்படியும் அவள் பிரச்சனை முடிஞ்சிச்சு. எனக்கு அவள் கிடையாது, அவளுக்குன்னு தனியாக ஒரு லைஃப்பை தேடிக்கிட்டா. ஸோ இப்போ என் லைஃப்பில் நான் சீதாவை கொண்டு வரணும். ரொம்ப நாளாக நானும் அப்ரோச் பண்ணிகிட்ருக்கேன். அவள் ஃபேமிலிக்காக தான் என்னை வேணான்னு சொல்லிகிட்டு இருந்தா. ஆமாம், அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. ஃபஸ்ட்டு நீ ஏன் டச் பண்ணி பேசுனன்றதுக்கு எனக்கு இப்போ விளக்கம் சொல்லி ஆகணும். சரி, என்ன தப்பான்னு நினைக்கிறியாடா? டேய் ஒழுங்காக விளக்கத்தை கூட டைவெர்ட் பண்ணாத. அப்படி இல்லைடா, உண்மையிலேயே அவளுக்கு என்ன பிடிக்கலையா, இல்லை பிடிச்சிருந்து பிடிக்காத மாதிரி நடிக்கிறாளான்றதுக்காக தான் அவகிட்ட போய் உட்காந்து பேசி பார்த்தேன். அவளுக்கு உண்மையிலே என்ன பிடிக்கலன்னா கண்டிப்பாக செருப்பால் அடிச்சுட்டு போயிருப்பேன் இந்நேரம். அதுவும் உண்மை தான். எந்த பொண்ணாக இருந்தாலும் கிட்ட போய் பேசினா செருப்பை கழட்டி அடிச்சுட்டு தான் போவோம். அதுவும் சீதா மாதிரி பொண்ணுங்களாம் கத்தி ஊரே கூட்டிட்டுமே. ஆமாம் மச்சான், பார்த்தல, அவள் ஒன்றுமே சொல்லலை. நான் பேசுனது அவளுக்கு பிடிச்சிருந்தது. பேசிக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். ஊன்ட்டா. என்னடா சொல்கிற? ஊன்னு சொன்னாலா? அப்புறம் ஊஹுன்னு சொல்லிட்டா. இப்போ ஊன்னு சொன்னாலா ஊஹுன்னு சொன்னாலா தெரியலையே மச்சான். ஐயோ இப்போவே சீனுங்க ஆரம்பிச்சிட்டானே. என்னென்ன ஏழ்றையை கூட்டுவானோ. டெய்லி எந்த கதையாக இருந்தாலும் இப்போயே சொல்லிடுறேன். நான் கேட்டு போயிடுறேன். நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி பேசாதடா மச்சான். இன்றைக்கி கண்டிப்பாக நான் 12 மணிக்கு உனக்கு ஃபோன் பண்ணுவேன். ஐயோ இவன் லவ் பண்ணுறானோ இல்லையோ, நம்மளை பைத்தியமாக்கிடுவான். மச்சான் மச்சான் சொல்லி தோலை. ஏன் ஆளு என் வீட்டுக்கு வந்திருக்காடா. உன் ஆளு உன் வீட்டுக்கு தான் வருவா மச்சான். சொல்கிறேன், ஏன் ஆளு என் வீட்டுக்கு வந்திருக்கா. ஆரம்பிச்சிட்டான். சப்பா கொழுக்கிட்ட கலையை தின்ட்டு போக வேண்டியதான் நம்ம வீட்டுக்கு. ரொம்ப பார்சலும் எடுத்துகிட்டு போகணும். நைட்டு பூரா கண்ணு முடிச்சு இவங்கிட்ட நம்ம பேசணும்ல. டேய் எங்கடா போகிற? கொழுக்கட்டையும் கல்லையும் பார்சல் பண்ண போகிறேன். இப்போ வரியா இல்லையா உங்கள் அம்மா கூப்பிட்டுருக்காங்க. சரி கோவப்படாத, போகிறேன்.